மாட்டிக்கொள்ள போகிறாங்களோ வர்ஷினியும் ருக்மணியும் சுபத்ராவை பார்க்குறதுக்காக வர்றாங்க. அத்தை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தீங்க அப்படின்னு வர்ஷினி கேட்க, சுபத்ரா சொல்கிறாங்க, ஆமாம் வர்ஷினி, இன்னைக்கு அசோக் பேரில் கோவிலில் அன்னதானம் பண்ணுறதா வேண்டிக்கிட்டேன், நீயும் கூட வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல, வர்ஷினி ருக்மணியை பார்க்க, ருக்மணி, ஏய் என்ன எதுக்கு பார்க்குற, சம்மந்தி சொன்னாங்கன்னா கூட போக வேண்டியது தானே, என் பெர்மிஷன்லாம் வேண்டியதில்லை, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை போகலாம் அப்படின்னு வர்ஷினி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சுபத்ரா வந்து பாஸ்கர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே வர்ஷினி தலை சுற்றி அப்படியே சாஞ்சு விழுந்துடுறாங்க அவங்க அம்மா மேலே. என்னாச்சுன்னு எல்லாரும் பதறாங்க. பல்லவியை தண்ணி ஏற்ற சொல்கிறாங்க சுபத்ரா. பல்லவி தண்ணியை கொண்டு வந்ததும் சுபத்ரா தண்ணியை தெளித்து எழுப்ப பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஸ்ரீஜாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது என்ன ஆச்சுன்னு. அசோகா நடிக்க வந்தவர் திருன்னு முழிக்கிறாரு. வர்ஷினி முழிச்சிடுறாங்க. தண்ணியை குடிக்க சொல்கிறாங்க சுபத்ரா. அடுத்து என்ன நடக்க போகுது, ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணி எல்லாருக்கும் உண்மை தெரிய போகுதா, வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.